தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் நம்மை பாதுகாக்கும்படி அவரை நோக்கி அமர்ந்திருப்போம். ஜெபசந்தையோடும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடும் காணப்படுவோம். தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருக்கும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய படைப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா நாளும் கதைகளாக சொல்லிகிட்ருக்கேன், வசனங்களாக சொல்லிகிட்ருக்கேன். ஆனாலும் ஆண்டவருடைய படைப்பை பற்றி பெரும்பாலும் யாரும் அதிகமாக யோசிக்கிறதில்ல, அதுக்கான நேரமும் ஒதுக்கிறதில்ல. படைப்புகளை பற்றியும் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 3 விஷயங்கள் பார்க்கலாம். 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று, தாமரையை பார்த்துருக்கீங்களா? தாமரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு யாருக்கும் இல்லை அப்படின்னா, இனிமேல் அந்த தாமரையை பார்க்கும்போது நல்லா உத்து பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். தாமரையினுடைய குணம் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தாமரை செடியினுடைய வேர் அந்த சேரும் சகதியுமான இடத்துல தான் இருக்கும், சுத்தமான இடத்துல இருக்காது. சேறு அல்லது சகதி, அழுக்கு தண்ணி, அசுத்தமான தண்ணி, இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் தான் அதனுடைய வேர் இருக்கும். அந்த அழுக்கு தண்ணி ஆனால் தண்ணிக்குள்ளே தான் அது வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனாலும் அந்த தாமரை இலை அந்த தண்ணி அதை ஒட்ட விடாது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். தாமரை தண்ணிக்குள்ளே தான் வாழுது, ஆனாலும் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருந்தாலும் ஒட்ட விடுறதில்ல, அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஒட்ட விடுறதில்ல. அது எவ்வளோ ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் படைச்சிருக்கார் பாருங்கள். இது எல்லாமே நம்ம உணரட்டுன்னு தாங்க படைச்சிருக்கார் ஆண்டவர். அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஆண்டவர் படைச்சிருக்கிறார். சும்மா இல்லை. நான் அது நிறைய டைமில் யோசிச்சிருக்கிறேன், ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இதை தாமரை இப்படி பார்த்துட்டு இல்லைங்களா? தாமரை அழுக்கு தண்ணியில் வாழ்ந்தாலும் நல்ல தண்ணியில் வாழ்ந்தாலும் அந்த தண்ணி எப்படிப்பட்ட தன்மையுடைய தண்ணியாக இருந்தாலும் அது தண்ணி தான். நம்ம உடம்புல அதை ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எந்த தண்ணியாக இருந்தாலும் ஆகாதுன்னு தண்ணியை ஒதுக்கி வாழ்ந்துட்டுருக்குது. இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மீன் ஆற்றுல, குளத்துல, டேமில் இதெல்லாம் இருக்கிற மீனெல்லாம் நம்ம சாதாரண வளர்ப்பு மீனுங்க. இது நம்ம இப்போ எல்லாமே மீன் பண்ணையெல்லாம் வச்சு மீனை வளர்த்தி அதை லாபம் பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் கூட கடல் மீனை எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க? அல்லது கடல் மீனை பற்றி யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க? கடல் தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி, அதுக்குள்ளே தான் அந்த மீனும் வாழ்ந்துட்டுருக்கு. கடல் தண்ணி உப்புத்தன்மை உள்ளது தான். ஆனால் அந்த மீன் அதனுடைய உடம்புல அந்த உப்பு இருக்கிறதில்ல, மீனுடைய சரீரத்தில் உப்புத்தன்மை இருக்கிறதில்ல. உப்பு கடலில் தானே, உப்பு தண்ணியில் தானே மீன் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்காக அந்த மீனை நம்ம உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிட்லான்னு யாராவது சாப்பிட முடியுமா? வாய்ப்பே கிடையாதுங்க. ஆண்டவருடைய படைப்பில் இதுவும் ஒரு அதிசயம். அடுத்து 3வதான காரியம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மீன் பிடிக்க போகிற மனுஷன் தண்ணிக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். மீனை பிடிக்கணும்னு வலையை போட்டு காத்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துருக்கிறது என்ன, தண்ணிக்குள்ளே தான். ஆனால் அந்த தண்ணி தாகத்தை தீர்க்க உதவாது. கடல் தண்ணியில் நடுக்கடலில் உட்கார்ந்துருந்தாலும் கூட அந்த தண்ணியை அள்ளி குடித்து தாகத்தை தீர்த்துக்க முடியாது. மனுஷங்களுடைய நிலைமையும் இன்னைக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்க அல்லது நண்பர்கள், உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக்கூட்டம் திரளாக இருக்கும். ஆனால் யாரும் பசிக்க உதவ மாட்டாங்க. ஆபத்துன்னு சொன்னால் யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க. ஒரு கஷ்டம்னு சொன்னால் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த நடுக்கடல் உட்காந்த மாதிரி தான், இவங்களாம் தண்ணி மாதிரி தான். அந்த கடல் தண்ணியை நம்ம தாகத்துக்கு உதவாத மாதிரி தான் இன்றைக்கி ஜனங்களுடைய மனநிலையும் இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன பெரிய மனநிலை? ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறது இல்லையா?
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோ போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்படின்னா இந்த பிறனிடத்தில் அன்பு கூறக்கூடிய அனுபவம் எத்தனை பேருக்கு தான் இருக்குது? இல்லை எத்தனை பேர் தான் வசனத்தை கடைப்பிடிக்கிறாங்க? ஆச்சரியமாக இருக்குங்க. இதெல்லாம் நம்மள கிறிஸ்தவ மக்கள்னு சொல்லவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. வாயளவில் தான் எல்லாமே பேசிக்கிறாங்க. அப்போவும் வாய் மட்டும்தான் பேசுமே தவிர உள்ளத்தில் வேறு விதமான ஒரு எண்ணங்கள் எல்லா மனுஷங்களுடைய இருதயத்திலும் ஓடிக்கிட்டுருக்கு. இது எப்படிங்க சாத்தியமாகுமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா துதித்தலும் சபித்தலும் அப்படிங்கிறத விட, அதாவது நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் வாயளவில் சத்தமில்லாமல் துதிக்கிறது. ஒரு மனுஷன் சொல்லியிருக்கான், அப்படி ஒரு மனுஷனை ரத்தமே வராமல் கொல்லக்கூடிய ஆயுதம் என்ன? இரத்தக்கரை ஏற்படுத்தாமல் கொல்லக்கூடிய ஆயுதம் என்னன்னு பார்த்தா அப்படின்னா அது மனுஷனுடைய நாவுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாவு காயம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், ரத்தம் இல்லாமல், சண்டை போடாமல் மனுஷனை கொல்லுமா? இது பயங்கரமாக இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே இருந்தால் தயவு செஞ்சதெல்லாம் மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. இது மாற்றலைன்னா கஷ்டம். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் அன்புங்கிற விஷயத்த ரொம்ப ஊக்கமாக சொல்லியிருக்கார். அன்பில்லாதவன் தேவனை காண முடியாது, தேவனை அறியான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு எப்படியெல்லாம் அவர் ஒவ்வொரு படைப்பிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு வசனத்திலையும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை, அவனுடைய குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், அவருடைய படைப்பு, இதை மனுஷனுடைய சிந்தைகள் எல்லாமே கலந்து தான் இருக்குது. காற்றோடனா கலந்த மாதிரி, காற்று இல்லாமல் நம்ம எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி அவருடைய சிந்தனைகள் இல்லாமலும் நம்ம வாழ்கிறது வீணான வாழ்க்கை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருக்கேன், இனியும் பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய எண்ணங்கள் மாறணும். அவனுடைய சுயமான காரியங்கள் எல்லாத்தையும் உடைக்கணும். சுயம் உடைச்சு அவனுடைய எல்லா விதமான இருதயத்தில் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் வெளியேறணும். அப்போ தான் பரிசுத்தம் அடைய முடியும். இல்லாமல் முடியாதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கன்னு சொல்லி வாயளவில் சொன்னால் பத்தாதுங்க, வாழ்ந்து காட்டணும். ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார் இல்லையா? நீ என்னிடத்தில் அன்பாக இருந்தாயானால் என் கற்பனைகளை கைக்கொள்ள. அவ்வளோதான், வேற ஒன்றும் அவர் பெருசாக சொல்லலை. என்னது? அவ்வளோதாங்க, சிம்பிளான விஷயந்தான். இப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை கடைப்பிடிக்கலைன்னா நானும் கிறிஸ்தவன் தான்னு சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்படணும், வேதனைப்படணும். இது எல்லாமே நம்ம செய்யறதுக்கு ஆயத்தப்படணும். அதை விட முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஆயத்தப்படணும். நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி காலங்கள் இது, கடைசியான வாய்ப்புகள் இது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்த ஜீவன் இந்த நிமிஷம் நம்ம உடம்புல இருக்குன்னா இந்த நிமிஷம் நம்ம உணரணும். நம்ம தவறுகள் எல்லாத்தையும் உணர்ந்து மனப்பூர்வமாக ஒவ்வொருத்தரையும் மன்னிக்க கற்றுக்கணும். நம்மளும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் அவருடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வல்லமையான காரியங்கள் எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டக்கூடிய வல்லமை உள்ள தெய்வம். நமக்காக அவர் என்னானார்? மனுஷ ரூபமாக இறங்கி நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நம்ம என்னத்தை கொடுக்குறோம் ஆண்டவருக்காக? நம்ம அவர் சந்தோஷப்படணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பிள்ளை அப்பாவை கௌரவப்படுத்தணும் அல்லது சந்தோஷப்படுத்தணும்னா அந்த வளர்த்த மகன் அவன் என்னென்ன செய்யணுங்கிற கடமை நமக்கும் இருக்குங்க. நம்ம பெற்ற பிள்ளைங்க நமக்கு இப்படியெல்லாம் வாழணும்னு நம்ம அக்கறையாக சொல்லி கொடுக்குறோம். நீ இதை படி, நீ இப்படி சேர்ந்து நட, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, எத்தனை காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். இதுவும் ஒரு வகையான கற்றுக் கொடுத்தல் தான். இந்த வசனங்களின்படி நம்ம ஒவ்வொருவரும் மாறணும் அப்படிங்கிறதும் ஒரு வகையான பாடம் தான். எல்லாருமே இதை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நாளைக்கு நிற்க முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்குங்க. இந்த கடல் தண்ணி மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்லை. திரளான, அதாவது எத்தனை கூட்டம் மக்கள் இருந்தாலும்
ஒவ்வொருத்தருடைய இருதயமும் வேறு வேறு சிந்தனையில் தான் இருக்கே தவிர ஒருமனப்பட்ட ஒரு கூட்டம் எங்கேயுமே பார்க்க முடியல. இதுதாங்க பிரச்சனையே இன்றைக்கி. இந்த ஒருமனப்பட்ட கூட்டத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும், எப்போ பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? இதை யோசிக்கவே பயமாக இருக்குது. இந்த ஒருமனம் இல்லாமல் நான் தான் பெரிய ஆளுன்னு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும்? நீயே ஒரு பாவின்னு நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க முடியாதுங்க. நான் பாவினா என்னுடைய பாவ கணக்கு நான் தான் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்கவுங்களுடைய பாவ கணக்கு அவங்கவுங்க தான் கொடுக்கணுங்கிறத மனசார புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம பாவ கணக்கு நம்ம தான் கொடுக்கணும். மற்றவங்கள குற்றப்படுத்தி நம்ம ஏன் பாவத்துக்கு ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறத விட்டுட்டு எல்லாரையுமே அன்பாக நேசிக்க கற்றுக்குவோம். அவங்கவுங்க பாவம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பாவத்தை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பாவம் மன்னிக்கப்படக்கு என்ன வழி உண்டோ அதை நம்ம பார்த்தாலே போதும். ஆண்டவர் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவார். இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஒருத்தருடைய பாவத்தை ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தருடைய குறையை பெருசாக சொல்லி கேவலப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இது. அந்த வசனங்கள்லாம் நமக்கு ஆலோசனையாக இருக்குது. வசனமும் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவருடைய படைப்பில் தாமரையை பார்த்தோம். தாமரை சேரும் சகதியுமான இடத்துல அது வாழ்ந்தாலும் கூட அது அதனுடைய மேலே விடுறதில்ல, அனுமதிக்கிறதில்ல. அப்படித்தாங்க பாவ உலகில் நம்ம வாழ்ந்தாலும் கூட பாவம் நமக்குள்ளே சேராமல் நம்ம பத்திரமா நம்ம இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கடமைங்க. இதை தவிர வேறு வழி இல்லைங்க. இதைவே நம்ம செஞ்ச ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை வசனங்கிற இந்த ஜீவ தண்ணியை வச்சு நம்ம கழுவி நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மிகுந்த ஆண்டவரே, போராட்டத்தின் மத்தியிலும் இந்த மிகுதியான பாவ உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த பாவ கரைகள் எங்களை ஆண்டவரே தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழுக்கு அசுத்தங்களை எல்லாம் நாங்கள் வெளியேற்றும் ஆண்டவரே. நாங்கள் அதை வெளியேற்ற கற்றுக்கொள்ளும்படிக்கும் தேவன் எங்களுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தந்து பக்குவப்படுத்த வேண்டும் என்னுடைய பாத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கும் இருந்த பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். மீண்டுமாக நாளைக்கு சந்திப்போம்.